தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போதோ இல்லையோ, ஆனா இந்த பத்மாக்கா மேல இருக்கிற மதிப்பு மட்டும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. அம்மா யார் இந்த பத்மாக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னால தூய்மை பணி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு 45 சவரன் நகை கீழ கிடைக்குது. கீழ கிடைச்ச நகைய அவங்க சொந்தம் கொண்டாடாம எடுத்துன்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குடுத்து யார்தோ அவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா, பொங்கல் கொண்டாடுறதுக்கே வழி இல்லாம இருந்த இவங்க அந்த நகைய வச்சு கொண்டாடி இருக்கலாம். ஆனா அவங்க அத பண்ணல. இவங்க நேர்மைய பாராட்டுற விதமா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இவங்கள நேர்ல கூப்பிட்டு 1,00,000க்கான காசோலைய குடுத்து பாராட்டியிருக்காங்க. இத பார்த்த பலரும் பாராட்டுனதும் இல்லாம சிலர் கேள்வியும் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தான் 45 சவரன் நகை கீழ கிடைச்சதே, நீங்க அத வச்சு சந்தோஷமா இருக்கலாமேன்னு. ஆனா அதுக்கு அவங்க அந்த 45 சவரன் நகைய விட எங்க நேர்மைக்கு கிடைச்ச இந்த 1,00,000 தான் பெருசு அப்படின்னு சிரிச்சுனே சந்தோஷமா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மலேசியா கவர்மெண்ட்டே இவங்க நேர்மைய பார்த்து வியந்து இவங்களுக்காக தங்க மோதிரத்த போட்டு பாராட்டியிருக்காங்க. அதோட சிறப்பா அஞ்சல் துறை இவங்க உருவம் பொறிச்ச அஞ்சல் தலைய, அதாவது ஸ்டாம்பை வெளியிட்டு கௌரவிச்சிருக்காங்க. இப்படிதான் இவங்களோட மதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இந்த அக்காவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க.